வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூடியூப் அகாடமி. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் மீட் பண்ணுறோம். ரைட், நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்த ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இது. ரைட், ஆர்ஆர்பி ஜேஇக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், ரைட், என்ன மாதிரியான டாபிக்ஸ் நம்ம படிக்கணும், என்ன மாதிரியான புக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக கிளியர் பண்ணலான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருந்தீங்க. ரைட், ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், CN4 2026 இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணி எழுதுங்க. நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தரேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஆர்ஆர்பி ஜேஇக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு 1000 டெஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாம், ரைட், அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணி நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் தி கம்ப்ளீட் டீடைல்ஸ். ரைட்டா, என்சிஆர்டி புக்ஸ் படிக்கணுமா, அதுக்கான நோட்ஸ் எங்கேருந்து படிக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி கம்ப்ளீட்டான டீட்டெயில் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட், என்னோட பர்சனல் டெலகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டவுட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக எனக்கு டிஎம் பண்ணலாம், நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ரைட்டா, ஸோ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து CN04 2026 அதாவது 2026 4வது நோட்டிஃபிகேஷன் காமன் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ஆர்ஆர்பி ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் டெப்போர்ட் மெட்டீரியல் சூப்பர்டென்ட் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு இப்போது வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அந்த வேக்கன்சிஸ்க்காக எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ரைட்டா, ஸோ ப்ரிப்பேர் இன் த சென்ஸ் நம்ம என்னென்னலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, அந்த சிலபஸில் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் என்ன, அதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் த சென்ஸ் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஜேஇ நடந்தது இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு ஜேஇ நடந்திருக்கு. இப்போ அந்த ஜேஇக்கு கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாபிக்ஸ்க்குலாம் வெயிட்டேஜ் கொடுத்து கேட்டிருக்காங்க, அடுத்து அந்த டாபிக்ஸுக்கான சோர்ஸ் என்ன, ரைட்டா, அந்த சோர்ஸ் எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது, ரைட்டா, என்சிஆர்டி படிக்கணும்னா எப்படி படிக்கிறது, என்னென்ன மாதிரி டீட்டெயில் எழுதணும். தென் சிபிடி டூவில் பர்டிகுலராக டெக்னிக்கல் போஸ்ட், டெக்னிக்கல் சிலபஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். தென் நம்மளோட சயின்ஸ் அண்ட் சிஏ மெட்டீரியல்ஸ் வித் ஃப்ரீ 1000+ டெஸ்ட்ஸ், இதையும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ரைட்டா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கம்ப்ளீட் கண்டென்ட்டாக தெரிஞ்சுக்கங்க. ரைட்டா, ஸோ ஸ்டார்டிங் வித் இந்த ரெக்ரூட்மெண்ட்டோட ஓவர்வியூ, இந்த நோட்டிஃபிகேஷனோட ஓவர்வியூ பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது, ரைட்டா, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது சொன்ன வேகன்சி எவ்வளவுனா 3993. இப்போ ஒரு அடண்டம்க்கு அப்புறமா அது 4020+ மாறி இருக்கு. ரைட்டா, 4023 நினைக்கிறேன். ரைட், 4023 or 4026 சம்திங். ரைட், 29. ரைட், 4029 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. ஓகேவா, ஸோ ஆர்ஆர்பி ஜேஇக்கான வேகன்சி வந்து 4000+ ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷனோட இந்த இயர் வேகன்சி இன்க்ரீஸ் தான். ஓகேவா, தென் இந்த ஜேஇ அப்படிங்கிறது பே லெவல் 6 ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ரெக்ரூட் பண்ணுற வேகன்சியிலேயே ஹை பே லெவல் உள்ள போஸ்டிங் வந்து லெவல் 6 தான். ஓகே, லெவல் 6க்கு மேலே ஆர்ஆர்பி ரெக்ரூட் பண்ணுறது இல்லை, எஸ்எஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ லெவல் 6ல் இனிஷியல் பே, பேசிக் பே எவ்வளோனா 35,400. ரைட், 35,400 அப்படிங்கிறது ஜஸ்ட்டு பேசிக் பே. ரைட்டா, இப்போ இந்த பேசிக் பேவோட உங்களுக்கு ஃபைனல் சேலரி வரும்போது எவ்வளவோ வரலாம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த பேசிக் பேவோட டிஏ ஆட் ஆகும். ஸோ இன்னைக்கு டேட்டில் டிஏ வந்து நீங்கள் 62% நினைக்கிறேன். இப்போ அடுத்து வந்து ஒரு 65 வரைக்கும் போயிடும். ரைட், 65%, 35,400ல் 65% எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வரும். நீங்கள் போஸ்டிங் ஆகிற இடத்த பொறுத்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மாறும். தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அலவன்ஸ் மாறும், இதுவும் நீங்கள் போஸ்டிங் ஆகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். தென் யூ வில் கெட் ட்ராவலிங் அலவன்ஸ். நீங்கள் ஒரு ஜேஇயா நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு ஊர்களுக்கு வேலைக்காக ட்ராவல் பண்ணும்போது அதுக்கான ட்ராவலிங் அலவன்ஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் சேர்த்து தான், இதில் இன்னும் நிறைய அலவன்சஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். ரைட்டா, அந்த அலவன்சஸ்லாம் இதெல்லாம் வந்து மெயினாக கிடைக்கக்கூடிய அலவன்சஸ். ஸோ அப்ராக்சிமேட்டாக உங்களோட சேலரி வந்து ஒரு 60,000 ஸ்டார்ட் பண்ணி, ரொம்ப பேசிக்காக 60,000 ஸ்டார்ட் பண்ணி 60,000 70,000 வரைக்கும் இருக்கலாம். ரைட், டிபெண்ட்ஸ் அப்பான் தி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஜாப் யூ கெட், எல்லாத்தையும் பொறுத்து இது மாறும். ரைட், ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் சேலரியாக இருக்கும். ஏஜ் லிமிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 வயசுலேருந்து 33 வயது இருக்கிற வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் ரிலாக்ஸேஷனும் உண்டு. இந்த இதில் வந்து நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்கன்னா யூ வில் கெட் +3 இயர்ஸ், 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதாவது நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 36 வயது வரைக்கும், எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 38 வயது வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ அடுத்த டேட்டாக்குள்ள போகுமா, ரொம்ப இம்பார்ட்டன்டான அடுத்த டேட்டா, இம்பார்ட்டன்டான டேட்ஸ். ரைட், டெட்லைன்ஸ் அல்லது டேட்ஸ்.
ஸோ இதில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, டேட் ஆஃப் இண்டிகேட்டிவ் நோட்டீஸ், இந்த நோட்டீஸ் வந்த நாள், இதில் அப்ளிகேஷன் ஓப்பனிங் 14/8 ஓப்பன் ஆயிடுச்சு, ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த க்ளோசிங் டேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 13/9/2026 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரைட்டா, செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபீ பேமெண்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 15. செப்டம்பர் 15க்குள்ளே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி முடிக்கணும். ரைட், ஃபீஸ் வந்து ரீஃபண்டபிள். ரைட்டா, ரீஃபண்டபிள்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் சிபிடியை போய் எழுதிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீஸ் வந்து ரீஃபண்டபிள். ரைட்டா, அதாவது சிபிடி ஒன்று நீங்கள் எழுதிட்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் இப்போ நீங்கள் 500 ரூபா ஃபீஸ் கட்டுறீங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணிடுவாங்க, 400 ரூபாயை ரீபே பண்ணிடுவாங்க, திரும்ப உங்களுக்கே போட்டுருவாங்க. சிபிடி ஒன்று எழுதிட்டீங்கன்னா, சிபிடி ஒன்று எழுதலை அப்படின்னா ரீபேமெண்ட் கிடையாது, உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் அப்ளிகேஷன் மிஸ்டேக்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா 16 செப்டம்பர்லேருந்து 25 செப்டம்பர் வரைக்கும் கரெக்ஷன்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு கரெக்ஷனுக்கும் காசு கேட்பாங்க. ஓகேவா, ரைட். தென் நீங்கள் டிசேபிள்டாக இருந்தீங்கன்னா ஸ்கிரைப் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு விண்டோ தனியாக செப்டம்பர் லாஸ்ட்டில் ஓப்பன் ஆகுது. இதுதான் இம்பார்ட்டண்ட்டான டெட்லைன்ஸ் ஆர் டேட்ஸ். ஓகேவா, தென் ஏஜ் லிமிட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 18 வயசுலேருந்து எழுதிக்கலாம். அது போக ரிலாக்ஸேஷனும் உண்டு. மெடிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப சிக்கல் இருக்காது. ஆனால் ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் எந்த லெவலில் ஃபிட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ரயில்வேயை பொறுத்தளவுக்கு பாட்டம் மோஸ்ட் ஃபிட்டு இந்த C1 தான். இது வந்து வித் கிளாஸ் ஃபிட்டு. நீங்கள் கண்ணாடி போட்டுக்கலாம். உங்கள் கண்ணாடியோட பவர் வந்து 4 டயாப்டரை விட அதிகமாயிருச்சு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கண்ணாடி போடுறீங்க, உங்கள் கண்ணாடியோட பவர் வந்து +or-2 அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா A3 ஃபிட்டு கிடைக்கும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக கலர் பிளைண்ட்னஸாக இருக்கக்கூடாது, பைனாகுலர் விஷன் இருக்கக்கூடாது, நைட் விஷன் கரெக்ட் கிளியராக இருக்கணும், மீசோபிக் விஷன் கரெக்டாக இருக்கும். இந்த டெஸ்ட் எல்லாம் நடத்துவாங்க. ஓகே, கலர் பிளைண்ட்னஸ் இருந்தாலோ அல்லது நைட் விஷன் உங்களுக்கு சரியாக தெரியாமல் இருந்தாலோ நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஓகேவா, ஸோ B1 அப்படிங்கிறது 4 டயாப்டர். உங்களுடைய ஐ பவர் +or-4. உங்களுக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, கண்ணாடி நீங்கள் வாங்கும்போது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து பார்த்தீங்கனாலே இது புரிஞ்சிடும். அதே மாதிரி பவர் வந்து 4க்கு மேலே போயிருச்சு அப்படின்னாலே C1 அல்லது C2 ஃபிட்டு கிடைக்கும். ஓகேவா, C1 and C2 அப்படிங்கிறது ரயில்வேயோட லோயர் மோஸ்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். உங்களுக்கு ஸ்பெக்ஸ் போட்டால் கண்ணு தெரியும் அப்படிங்கிறது தான் அந்த C1 C2 ஃபிட்டு. ரிமைனிங் எல்லாமே டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஐ பவருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேவா, தென் வேக்கன்சி பர்டிகுலர்லி ஃபார் ஆர்ஆர்பி சென்னை. ஆர்ஆர்பி சென்னைக்கு மொத்தமாக 362 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வேகன்சியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, இது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்ச அளவில் ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸை பார்க்கும்போது இது ஒரு நல்ல வேகன்சி தான். இதில் அன்ரிசர்வ்டுக்கு 145 வேகன்சியும், ஓபிசிக்கு 81 வேகன்சியும், எஸ்சிக்கு 59, இடபிள்யூஎஸ்க்கு 42, எஸ்டிக்கு 35 வேகன்சிஸ் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ரைட்டா, இது போக ஒரு 37 வேகன்சிஸ் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தனியாக போயிடும். ரைட், இதெல்லாம் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். தீஸ் ஆர் தி வேகன்சிஸ். ரைட், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இப்போ எக்ஸாமுக்கான பேட்டர்ன் என்ன? ஸோ நீங்கள் 2 சிபிடி எழுதணும். ரைட்டா, ஸோ CBT 1 CBT 2 2 எழுதணும். ஸோ CBT 1 அப்படிங்கிறது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்னா இது உங்களுடைய மெரிட்டில் இன்க்ளூட் ஆகாது, ஜஸ்ட் ஃபார் குவாலிஃபைங் தான், குவாலிஃபைங் நேச்சர் தான். நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதும். அதாவது CBT 1க்கு ஆர்ஆர்பி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃபை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் டன். நீங்கள் அந்த மார்க் வந்து மெரிட்டுக்கு, அதாவது ஃபைனல் மார்க்ஸில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு ஆர்ஆர்பி வந்து கட் ஆஃபாக ஒரு 70 மார்க் வைக்கிறாங்கன்னா நீங்கள் 71 எடுத்தாலும் பாஸ் தான், 100க்கு 100 எடுத்தாலும் பாஸ் தான். இது எந்த இடத்துலையும் நமக்கு ஃபைனல் மார்க்கில் இன்க்ளூட் ஆக போகிறது இல்லை. ஸோ CBT 1ல் நீங்கள் 4 பேப்பர் எழுத போகிறீங்க, அதாவது 4 டாபிக் எழுத போகிறீங்க. மேத்தமேட்டிக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ் இஸ் நத்திங் பட் கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் சயின்ஸ். கொஸ்டின் கவுண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ் 30, சயின்ஸ் 30, ரீசனிங் 25, கரண்ட் அஃபேர்ஸ் 15. மொத்தமாக 100 கேள்வி 100 மார்க்குக்கு எழுதுவீங்க. தி டைம் இஸ் 90 minutes, அதாவது 1.5 மணி நேரம். 90 minutesல நீங்கள் 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணி உங்களை ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணுறவங்கள CBT 2க்கு அலோவ் பண்ணுவாங்க, தி செகண்ட் ஸ்டேஜ் CBT. ஸோ இதுதான் உங்களுடைய மெரிட். இதில் நீங்கள் எடுக்கிறது தான் உங்களுடைய ஃபைனல் மெரிட்டு. இதில் மெயினாக என்ன வரும் அப்படின்னா டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் வரும். ஓகே, டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் வரும். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மெக்கானிக்கலாக இருக்கலாம், அல்லது சிவிலாக இருக்கலாம், அல்லது எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், அல்லது எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம். இதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமில் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் படிச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்ட்ரீமில் வரீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட்டாக, இப்போ மெக்கானிக்கலுக்கு கீழே ஆட்டோமொபைலு, மெட்டீரியல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி நிறைய வந்து கம்பைண்டாக மெக்கானிக்கலாக இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கீழே CS, IT இதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் கீழே வந்துடும். EEE எலக்ட்ரிக் சம்மந்தமாக வரதெல்லாம் EEEல வந்துடும். ரைட், அப்போ இந்த ஸ்ட்ரீமில் ஏதோ ஒரு ஸ்ட்ரீமை நீங்கள் சூஸ் பண்ணி டெக்னிக்கல் எபிலிட்டி எழுதணும். அது போக அகைன் ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மட்டும். நீங்கள் வந்து CBT 1 எழுதும்போது ஜென்ரல் சயின்ஸ்னு எழுதுவீங்க. ஜென்ரல் சயின்ஸ்னால் ஃபிசிக்ஸு,
கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஆனால் சிபிடி 2ல பயாலஜி இருக்காது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும்தான். தென் கம்ப்யூட்டர் அவேர்னஸ், என்விரான்மெண்ட், இது 4மே இன் ஜென்ரல். அது போக உங்களோட டெக்னிக்கல் எபிலிட்டி, அதாவது மொத்தமாக டெக்னிக்கல் எபிலிட்டியில் 100 கேள்வியும் இந்த 4 டாபிக் சேர்த்து 50 கேள்வி, மொத்தமாக 150 கேள்வி நீங்கள் எழுதுவீங்க. தி டைம் இஸ் 120 minutes, அதாவது 2 மணி நேரம். ஓகே, டெக்னிக்கல் எபிலிட்டி கொஸ்டின் அதிகமாக இருக்கிறதுனால 2 மணி நேரம். ஓகே, இதுதான் உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி கிளியர் பண்ணணும், செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி கிளியர் பண்ணணும். இப்போ மெரிட்டில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, சிபிடி 2 கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் மெடிக்கல். அடுத்து மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். தென் அதாவது அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். தென் மெடிக்கல் இருக்கும். மெடிக்கலில் ஃபிட் ஆகிட்டீங்க அப்படின்னா வேலை. இதுதான் உங்களுடைய பேசிக் எக்ஸாம் பேட்டர்ன். இப்போ சிபிடி 1லேருந்து சிபிடி 2க்கு போகிறதுக்கான ரேஷியோ என்ன அப்படின்னா 1:15 ரேஷியோவில் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபைனல் கிடையாது, இது கூட குறைய இருக்கலாம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு வேக்கன்சி வந்து ஒரு 1000 வேக்கன்சி அவங்க கால் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்டு 15 கிட்டத்தட்ட 15,000 பேர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிபிடி 2க்கு கூப்பிடுவாங்க. ஓகே, சிபிடி 1லேருந்து சிபிடி 2 கூப்பிடும் போது ஒரு வேக்கன்சிக்கு 15 பேர் அப்படிங்கிற ரேஷியோவில் தான் அவங்க கூப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வேரி ஆகலாம், கம்மியாகவும் ஆகலாம், கூடவும் போகும். ஓகேவா? தென் வி கெட் இன்டு அந்த நான் சொன்னேன் இல்லையா குரூப் மேப்பிங். நீங்கள் வந்து இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இந்த இன்ஜினியரிங்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா யூ வில் கம் அண்டர் மெக்கானிக்கல். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், காம்பினேஷன் ஆஃப் எனி பேசிக் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் கீழே வருவீங்க. எலக்ட்ரானிக்ஸ் கீழே எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, கம்யூனிகேஷனு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் எலக்ட்ரானிக்ஸ் கீழே வந்துடும். சிவிலுக்கு கீழே சிவில் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் எல்லாமே சிவிலுக்கு கீழே வந்துடும். ரைட்டு, அந்த 4 மெயின் ஸ்ட்ரீம்ஸ். இதில் நீங்கள் எதில் ஃபிட்டின் ஆகிறீங்களோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ரைட்டா? தென் வி கெட் இன் டு தி ஸ்ட்ராட்டஜிக் பிளான். நம்ம என்ன பிளான் பண்ணி படிக்கலாம் அல்லது எந்தெந்த ஏரியாஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், ஸ்டார்டிங் வித் சிபிடி 1லேருந்து சிபிடி 2க்கு. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய சிலபஸ் அஸ் பெர் நோட்டிஃபிகேஷனில் சொல்லப்பட்ட சிலபஸ் இதுதான். ரைட்டா? மேத்தமேட்டிக்ஸுக்கு கீழே இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும், ரீசனிங் கீழே இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும். ஜென்ரல் அவேர்னஸ் இஸ் நத்திங் பட் கரண்ட் அஃபேர்ஸ், அதோட சேர்த்து நாலேஜ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் ஜியாகிரபி, கல்ச்சர் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இந்தியன் பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் எக்கனாமி, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், தென் ஸ்போர்ட்ஸ், ஜென்ரல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ். மெயினாகவே ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது இங்கே எதை தான் குறிக்க போகுதுன்னா கரண்ட் அஃபேர்ஸை தான் குறிக்க போகுது, நாலேஜ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸில் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்சஸ் அதாவது பயாலஜி அப் டு 10th ஸ்டாண்டர்ட் ஆஃப் சிபிஎஸ்இ சிலபஸ். ரைட், இதுதான் உங்களுடைய எக்ஸாம் சிலபஸ் ஃபார் சிபிடி 1. இப்போ இதில் நீங்கள் மெயின் ஃபோக்கஸாக எதுக்கு கொடுக்கணும்னா சயின்ஸுக்கு கொடுக்கணும். ஏன்னா அங்கே எத்தனை கேள்வி கேட்குறாங்க? 30 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி அடுத்த இம்பார்ட்டன்ஸ் மேக்ஸுக்கு கொடுக்கணும், இங்கேயும் 30 கொஸ்டின் கேட்குறாங்க. தென் அடுத்த இம்பார்ட்டன்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கணும், 25 கொஸ்டின் கேட்குறாங்க. தென் ஃபைனலாக கரண்ட் அஃபேர்ஸ் 15 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சயின்ஸையும் மேக்ஸையும் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரிமைனிங்கில் நீங்கள் ஈஸியாக தேர்த்திடலாம், கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் போகும். இது சிபிடி 2க்கான சிலபஸ். அங்கேயும் ஜென்ரல் அவேர்னஸ் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வரப்போகுது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் வரப்போகுது, கம்ப்யூட்டர் வரப்போகுது, என்விரான்மெண்ட் வரப்போகுது, டெக்னிக்கல் எபிலிட்டி. நீங்கள் டெக்னிக்கல் எபிலிட்டிக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எடுத்து உங்களோட சிலபஸை படிச்சுக்கோங்க. ஓகே, நான் ஒவ்வொரு சிலபஸையும் நான் சொன்னேன்னா லேட் ஆயிரும், எல்லாமே டீட்டெயில்டாக அதிலேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? டெக்னிக்கலுக்கானதை மட்டும் நோட்டிஃபிகேஷனில் படிச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் கூகுளில் போய் ஆர்ஆர்பி ஜேஇ நோட்டிஃபிகேஷன் 2026 போட்டாலே சிலபஸ் வந்துடும், எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம எந்த டாபிக்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? ஸ்டார்டிங் வித் கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து ரீசெண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் நடத்தினாங்க இல்லையா, அந்த ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸோட அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ நான் அந்த ரெட்டில் இருந்து அப்படியே மைல்டு எல்லோவுக்கு போகுது இல்லையா, ரெட்டில் இருக்கிறதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். மைல்டு எல்லோவுக்கு போக போக நீங்கள் படிச்சுக்கலாம், கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியது என்னென்னா ஸ்போர்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், டிஃபென்ஸ் அண்ட் மிலிட்டரி, அவார்ட்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த 6 டாபிக் வந்து மஸ்ட்டு, நீங்கள் நல்லா படிக்க வேண்டியது இதுதான். ஸோ இதுக்கான டைம்லைன், கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டைம்லைன் எடுத்திங்கன்னா எக்ஸாமுக்கு முந்தின 6 மாதம். ஓகேவா? அதிகபட்சமாக 1 இயர். இப்போ உதாரணத்துக்கு ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம் எப்போ வரும்னே நமக்கு தெரியாது. ஸோ வி டோன்ட் நோ தி டைம்லைன், எக்ஸாம் தெரியாது. ஏன் இப்போ அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த இயரோட ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் CN01 என்னது? ஏஎல்பி. அந்த ஏஎல்பிக்கு இன்னும் எக்ஸாம் வரல. ரைட்டா? ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம் வர்றதுக்கு கண்டிப்பாக 6லேருந்து 8 மாதம் ஆகலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் தி வேக்கன்சி, டிபெண்ட்ஸ் அப்பான் தி நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ், டிபெண்ட்ஸ் அப்பான் தி நெசசிட்டி ஆஃப் தி எக்ஸாம். இது எல்லாத்தையும் வச்சு எக்ஸாம் சீக்கிரமாக வரலாம், டிலேவும் ஆகலாம்.
அப்போ 6லேருந்து 8 மாதம் ஆகலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதில் இதுக்கு முன்னாடி நடந்ததும் இருக்குது, வேகமாக நடத்தின எக்ஸாம்ஸும் இருக்குது. ஸோ இன்னும் ஏஎல்பியே வரல. ஸோ ஏஎல்பிக்கான எக்ஸாம் நடத்தணும், டெக்னீஷியனுக்கான எக்ஸாம் நடத்தணும், செக்ஷன் கண்ட்ரோலர் நடத்தணும், அதுக்கப்புறம் தான் ஜெய் நடத்துவாங்க. ஸோ இந்த ஆர்டரில் தான் நடத்துவாங்க. ஸோ ஏஎல்பிக்கான எக்ஸாமே இன்னும் வரலை அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ஒரு 6 மாதமாவது டைம் இருக்கும். ஸோ இப்போ இருந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் இருக்கும், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. ஸோ வி வில் எக்ஸ்பெக்ட் தி எக்ஸாம் இன் February, March. இதுதான் அஃபிஷியல் டைம்லைன். எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னா February, Marchல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் இயர்லியா கூட வரலாம், அல்லது இன்னும் தள்ளி கூட போகலாம். ரைட்டா? வி கான்ட் ப்ரிடிக்ட். ஆர்ஆர்பியா சொல்ற வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓகேவா? தென் இப்போ இந்த 6 டாபிக் நீங்க இம்பார்ட்டண்டா படிச்சிருக்கீங்களா? தென் இண்டிசஸ், ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ், சம்மிட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், தென் இம்பார்ட்டன்ட் டேஸ், இதெல்லாம் அடுத்த ப்ரியாரிட்டி. இந்த 3 அடுத்த ப்ரியாரிட்டி. தென் ஃபைனலாக புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ், பேங்கிங் அண்ட் எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நீங்கள் ரீட் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். சொல்லியிருக்கிற 6 டாபிக் வந்து மஸ்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து சொல்லியிருக்கிற 3 டாபிக் இம்பார்ட்டன்ட்டு, மீதியெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸுக்கான பிளான். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது? ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா, ரைட்டா, டாபிக் வைஸும் சரி, மந்த் வைஸும் சரி, உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன். சயின்ஸ் மெட்டீரியல், கரண்ட் அஃபேர் மெட்டீரியல், இது ரெண்டுமே உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதோடு சேர்த்து நான் சொன்ன ஃப்ரீ டெஸ்ட் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். நான் அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் சொல்லிட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ரைட்? அடுத்து சயின்ஸ், அடுத்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ கரண்ட் அஃபேர் மெட்டீரியல் சொன்ன மாதிரி சயின்ஸுக்கும் ஏக்யூப்ல என்சிஇஆர்டி பேஸ் பண்ண மெட்டீரியல்ஸ், ரைட்டா, என்சிஇஆர்டி பேஸ்டு மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. மெட்டீரியல்ஸ் வந்து டாபிக் வைஸ். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபிசிக்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸ்னு மொத்தமாக இல்லாமல் ஃபிசிக்ஸில் மெஷர்மெண்ட்டு, மோஷனு, ஃபோர்ஸு, ஒர்க் அண்ட் எனர்ஜி, லைட்டு, ஹீட்டு, சவுண்டு, இப்படி ஒவ்வொரு டாபிக் வைஸாக இருக்கும். ஓகேவா? ப்ளஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எம்சிக்யூவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லாமே என்சிஆர்டி பேஸ் பண்ணது. ரைட்? அவைலபிள் இன் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். உங்களுக்கு எதில் தேவையோ நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். 100% உங்கள் எக்ஸாமுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ பயாலஜி இன்க்ளூட்ஸ் என்விரான்மெண்ட். ஸோ இது எல்லாமே இன்க்ளூடடாக என்சிஇஆர்டி பேஸ் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். ரைட்டா? கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸோட ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு மினிமம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மினிமம் அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா வித்தின் 2 டேஸில் உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் உங்கள் மெயிலுக்கு வந்துடும். ரைட்டா? பிடிஎஃப் வெர்ஷனாக வந்துடும். நீங்கள் பிரிண்ட் போட்டு படிச்சுக்கலாம். ரைட்டா? மெட்டீரியல்ஸ் வந்து பிடிஎஃப் வெர்ஷனாக நீங்கள் பிரிண்ட் போட்டு படிச்சுக்கலாம். வித்தின் 2 டேஸில் அந்த ஃப்ரீ டெஸ்ட்டும் உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். ரைட்டா? ஃப்ரீ டெஸ்ட்டும் உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே சிபிடி பேஸ்டு. நான் நம்ம டெலகிராம் சேனலில் நெக்ஸஸ் 2.0 அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷெடியூல் போட்டிருப்பேன், ஒரு பிளான் போட்டிருப்பேன். அந்த பிளான் ஒரு தடவை போய் பாருங்கள். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நெக்ஸஸ் 2.0 நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும். ரைட்டா? ஸோ நீங்கள் சயின்ஸ் மெட்டீரியல் அண்ட் கரண்ட் அஃபேர் மெட்டீரியல் நம்மகிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த 1000+ டெஸ்ட், அதாவது 1000+ அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் ஜேஇ. ஓகேவா? மொத்தமாக நீங்கள் ஆர்ஆர்பிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4500க்கும் மேலே டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சுருக்கோம். ரைட்? நீங்கள் இந்த மெட்டீரியல் வாங்கும்போது அந்த டெஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். டெஸ்ட் எல்லாமே சிபிடி தான். நம்ம ஆப்லேயோ அல்லது மொபைல்லையோ லேப்டாப்லையோ கம்ப்யூட்டர்லையோ எதில் வேணால் எழுதிக்கலாம். ரைட்டா? எழுதி முடிச்சதுக்கப்புறம் டீடைல்டு சொல்யூஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது சிபிடி 1க்கு மட்டும் கிடையாது, சிபிடி 2க்கும் இன்க்ளூடிங் டெக்னிக்கல் எபிலிட்டிஸ். நீங்கள் மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கலுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும், சிவிலுக்கு இருக்கும், எலக்ட்ரிக்கலுக்கு இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ்க்கு இருக்கும். எல்லாமே டாபிக் வைஸாக, செக்ஷன் வைஸாக, சாப்டர் வைஸாக டெஸ்ட்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, உங்களோட ப்ரிப்பரேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் சீரியஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸுக்கு நான் காசு வாங்க போகிறதில்ல. இந்த டெஸ்ட் சீரியஸ் இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் டெஸ்ட் புக்லேயே போய் பாருங்களேன், மினிமம் 600 to 700 இருக்கும் ஃபார் 1 year. ஓகேவா? ஸோ அந்த ஒர்த் இருக்கக்கூடிய டெஸ்ட்டை நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஸோ இது ஏன் அப்படின்னா, அந்த டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு வந்து அது சேரணுன்றதுக்காக தான். ரைட்டா? ஸோ கூகுள் ஃபார்ம் லிங்கை ஃபில் பண்ணுங்கள். யூ வில் கெட் தி மெட்டீரியல்ஸ் as soon as possible. அதே மாதிரி இந்த டாபிக், இந்த பிபிடியுமே வந்து நான் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணிடுறேன்.
அதை ஒரு தடவை எடுத்து நீங்கள் படிங்க. எதெல்லாம் படிக்கணும், ப்ரியாரிட்டி எப்படி கொடுத்து படிக்கணுன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? ரைட். சயின்ஸுக்கான டாபிக்ஸ் இது எல்லாமே. தென் ஆப்டிடியூட்ல நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியதே இந்த 6 டாபிக் தான். மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இதுல இருந்து தான் இருக்கு. ஸோ இது போன ஜெயில ஸ்டார்ட் பண்ணி இப்போ நடந்த ஆர்ஆர்பி குரூப் டி வரைக்குமான அனாலிசிஸ் எந்த டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பேசியிருக்கோம். ரைட்டா? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் மஸ்ட்டாக படிக்கணும். 12 டாபிக் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 12 நீங்கள் கண்டிப்பாக நல்லா சால்வ் பண்ணி பார்க்கணும் இன் டெப்த். ஓகேவா? ரைட். தென் ஃபைனலாக ரீசனிங்லேயும் நான் சொல்லியிருக்கிற இந்த டாபிக்ஸை கண்டிப்பாக படிங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்துலாம் எல்லா பரிச்சையிலும் கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி டேட்டா சஃபிஷியன்சி இந்த சென்ஸ் ஒரு செட் ஆஃப் டேட்டாஸை கொடுத்துட்டு பசில் மாதிரியே டேட்டாஸை கொடுத்துட்டு சால்வ் பண்ண வைக்கிறது, ரேங்கிங் அண்ட் ஆர்டர்லேருந்து கொஸ்டின், அனாலஜி கிளாசிஃபிகேஷனில் எல்லா பரிச்சையிலையும் கொஸ்டின், இது எல்லாமே இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்கு சயின்ஸுக்கு எப்படி மெட்டீரியல் உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னனோ அதே மாதிரி ஆப்டி ரீசனிங் உங்களுக்கு வேணும். ஸோ ரீசெண்ட் பேட்டர்னை வச்சு, அதாவது ரீசெண்ட் டிசிஎஸ் பேட்டர்ன் படி உங்களுக்கு ஆப்டிடியூட் ரீசனிங் கிளாஸஸ் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா கைண்ட்லி வெயிட் ஃபார் 2 days. இந்த வீடியோ வந்ததுலேருந்து 2 நாளுக்குள்ள நான் புதுசாக ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறேன், ஆர்ஆர்பி ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஓகேவா? அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் உங்களுக்கு ஆப்டிடியூட் ரீசனிங் கிளாஸஸ் கிடைச்சிரும், ஜென்ரல் ஸ்டடீஸ் இன்க்ளூடிங் சயின்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்துடும், தென் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும், தென் நம்ம சொன்ன அந்த 4500 டெஸ்ட்டும் வந்துடும். ஓகேவா? எல்லாமே இன்க்ளூட். அதாவது ஒரு ஆர்ஆர்பிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா இந்த ஆர்ஆர்பி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உங்களுக்கு போதுமானது. எல்லாமே ஆப்டிடியூட் ரீசனிங், ஜென்ரல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, சயின்ஸ், எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்சிஆர்டி பேஸ் பண்ணது. கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நான் இங்கே சொன்னேன் இல்லையா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொன்னேன்ல உங்களுக்கு, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் 2 years கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2025 ஆகஸ்ட்ல இருந்து 2027 ஆகஸ்ட் வரைக்கும். ஓகே, கம்ப்ளீட் 2 year கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது தான் ஜேஇ CBT 2 போகிற வரைக்கும் உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். ஓகேவா? மந்த்லி மெட்டீரியல் கிடைக்கும், டாபிக் வைஸ் மெட்டீரியல் கிடைக்கும், வீக்லி கரண்ட் அஃபேர் கிடைக்கும், தென் MCQs கிடைக்கும். ஓகே, மந்த்லி MCQs கிடைக்கும். சரியா? இது எல்லாமே இன்க்ளூடட். ரைட்? ஸோ இப்போ சயின்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோமா, இதெல்லாம் CBT 1க்கு. இப்போ 2 போகும்போது அகைன் அதே கரண்ட் அஃபேர்ஸ் ரிப்பீட் ஆகுது. நான் சொன்ன டாபிக்கு தான் ப்ரியாரிட்டி. நீங்கள் எடுத்து பாருங்க, ரெண்டுலையும் சேம் தான் ரிப்பீட் ஆகிருக்கும். ஏன்னா இதுவும் கேட்ட கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் முடிவு பண்ணது தான். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு என்ன படிச்சிங்களோ, அதாவது CBT 1க்கு என்ன படிச்சிங்களோ அதே தான் இங்கேயும் ரிப்பீட் ஆக போகுது. பயாலஜியை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன பண்ணணும்னா என்விரான்மெண்ட்டை தனியாக படிக்கணும், கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும். ஓகே, கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும். 10 கொஸ்டின் தான் இருந்தால் கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கொஞ்சம் நிறைய இருக்குது. இதுலையுமே நான் டாபிக்ஸை ஸ்பிளிட் பண்ணிட்டேன், எதுக்கு மேஜராக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்? நான் கொடுத்த ப்ரியாரிட்டியில் நீங்கள் 1 to 6 நல்லா படிச்சிங்கனாலே பாதிக்கு பாதி நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் கம்ப்யூட்டர். அடுத்த முக்கியமான டாபிக் கம்ப்யூட்டரும். ஆர்ஆர்பியை பொறுத்த மட்டுக்கும் எல்லா பரீட்சையிலுமே கம்ப்யூட்டர் வருது. ஆனால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா வெறும் ஃபேக்டாக இல்லாமல் அந்த ஒர்க்கிங் ஸ்கில் அது ரிலேட்டடாக போயிடுச்சு. அவங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் வெறும் ஃபேக்ட் மட்டும் கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ ஃபேக்ட் கேட்கறது இல்லை. இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, ஒரு மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அந்த அப்ளிகேஷனோட ஒர்க்கிங் நேச்சர் எப்படி இருக்கு, அதை வச்சா நீங்க எப்படி ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிபிடி நீங்க எப்படி கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா? நீங்க வேர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எரர் வந்தா அந்த எரரை எப்படி ரெக்டிஃபை பண்ணுவீங்க, அல்லது எப்படி டெலீட் பண்ணுவீங்க, எப்படி அதில் வேர்டை எப்படி ஃபீட் பண்ணுவீங்க, ஒரு இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுவீங்க, என்ன ஃபார்மெட்டில் சேவ் பண்ணுவீங்க, எப்படி அதை கன்வெர்ட் பண்ணுவீங்க. இப்போ ஒரு வேர்ட் ஃபைலை எப்படி பிபிடியாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கு ப்ரொசீஜர் என்ன, ஸ்டெப்ஸ் என்ன, இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்? அப்போ உங்களுக்கு ஒர்க்கிங் ஸ்கில் அந்த கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண தெரிஞ்சாதான் நீங்கள் அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ வெறும் ஃபேக்டாக மட்டும் இல்லாமல் அதனுடைய ஒர்க்கிங் ரிலேட்டட் எடுத்ததுமே பாருங்களேன், நான் மைக்ரோசாஃப்ட்டை தான் கொடுத்துருக்கேன், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் மோஸ்ட் ரிப்பீட்டட். இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை. இப்போ 10 கேள்வி கேட்குறாங்கன்னா 3-4 கேள்வி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தான். ஏன்னா நீங்கள் ரயில்வேல போய் ஒர்க் பண்ண போகிறது இதில் தான். வேர்டு, எக்ஸல், பிபிடி இது 3 தான் உங்களுக்கு வரும், வேறு எதுவுமே இருக்காது. அப்போ அதில் இப்போ எக்ஸல்லாம் ஃபார்முலா கேட்கலாம். நீங்கள் இந்த ரிசல்ட் வரணும்னா நீங்கள் என்ன மாதிரி ஃபார்முலா கிரியேட் பண்ணுவீங்க, எப்படி அந்த ஃபார்முலாவுக்கு யூஸ் பண்ணுவீங்க, வி லுக்கப்னா என்ன, ரைட்? அந்த மாதிரி ஒரு சில இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் வச்சு கொஸ்டின் கேட்கலாம். மீதி எல்லாம் பேசிக் ஃபேக்ட். தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு நான் தனியாக சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், சிவிலுக்கு, எலக்ட்ரிக்கலுக்கு, எலக்ட்ரானிக்ஸ்க்கு நான் ஒன்றுக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை கொடுத்துட்டேன். தயவு செய்து இந்த பிபிடி நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணால் லேட் ஆயிரும், ரொம்ப லேட் ஆயிரும். பிபிடியை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி
பாருங்கள். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நான் டெலகிராமில் கண்டிப்பாக போட்டுருவேன். ஓகேவா? ஸோ வி ஆர் அட் தி எண்ட், கமிங் டு அவர் எண்ட். இது நம்ம முடிக்க போகிறோம். இந்த வீடியோவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? இதில் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும்னு உங்களுக்கு தெரியும், ரைட்டா? இந்த டாபிக்ஸை படித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பார்க்கணும், ரைட்டா? ஒரு டெஸ்ட்டு அல்லது 2 டெஸ்ட்டாவது எழுதி பார்க்கணும். பேசிக் ப்ராக்டிஸ் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்டி ரீசனிங் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். 2 டேஸில் நான் கோர்ஸ் லான்ச் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வாங்க போகிற மெட்டீரியலுக்கான கூகுள் ஃபார்ம் பற்றி மட்டும் ஒரு தடவை சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு வேளை சயின்ஸ் மட்டும் போதும் வித் எம்சிக்யூஸ் அப்படின்னா யூ நீட் டு பே 500 ருபீஸ், 500 நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா யூ நீட் டு பே 300 ருபீஸ். ஓகேவா? ரைட்? கரண்ட் அஃபேர் மட்டும் போதும்னா சயின்ஸ் ப்ளஸ் சயின்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்ளீட்டாக, ரைட்டா? வித் ப்ராக்டிஸ் எம்சிக்யூஸ், ரைட்? இப்போ இதுலையே சயின்ஸு, ப்ராக்டிஸ் எம்சிக்யூ ப்ளஸ் பிஒய்க்யூ எல்லாம் சேர்த்து, சயின்ஸு, பிஒய்க்யூ, எம்சிக்யூன்றது டாபிக் வைஸு, பிஒய்க்யூங்கிறது நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு, ரைட்? அது சேர்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சேர்த்து 700 ரூபாய் ஆயிரும், ரைட்டா? ஸோ மொத்தமாக நீங்கள் இப்போது சயின்ஸ் வேணும், கரண்ட் அஃபேர் வேணும்னா நீங்கள் கிட்டத்தட்ட இந்த பிளான் படி நீங்கள் 1000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அட் தி மோஸ்ட் டிஸ்கவுண்ட் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே வேணும், சயின்ஸ் வேணும், எம்சிக்யூ வேணும், கரண்ட் அஃபேர்ஸும் வேணும் அப்படின்னா யூ நீட் டு பே 800. ஓகே, 800 ரூபா நீங்கள் கொடுத்தா போதும். 800 ரூபா தான், ரைட்? இந்த 800 ரூபாக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆயிரும்? சயின்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்துடும், ரைட்டா? நீங்கள் தமிழா இங்கிலீஷான்றதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மெட்டீரியல் மெயிலுக்கு வந்துடும், பிடிஎஃப் வரும், நீங்கள் பிரிண்ட் போட்டு படிச்சுக்கலாம். எல்லா மெட்டீரியலுமே என்சிஇஆர்டி பேஸ் பண்ணது. ஓகேவா? தென் ப்ளஸ் சயின்ஸ் எம்சிக்யூஸ் டாபிக் வைஸ் வந்துடும், அதுவும் உங்கள் மெயிலுக்கு பிடிஎஃபாக வந்துடும். ப்ளஸ் பிஒய்க்யூஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்காக வந்துடும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொன்ன மாதிரி 2025 ஆகஸ்ட்லேருந்து 2027 ஆகஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் கவரேஜில். இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் கொடுக்க போகிற எனக்கு தொகை எவ்வளவு? 800 ருபீஸ். இதில் மெயினாக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கிட்டத்தட்ட 4500 ப்ளஸ் டெஸ்ட்ஸ். ஜேஇக்கு மட்டும் 1000 ப்ளஸ் டெஸ்ட் இன்க்ளூடாக இருக்க போகுது. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அகைன் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டில் இந்த டெக்னிக்கல் பேப்பர்ஸும் இன்க்ளூடட். ஓகேவா? மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இன்க்ளூடட். டெஸ்ட்ஸை மோஸ்ட் ஆஃப் தி டெஸ்ட்ஸை நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம். ஏன் மோஸ்ட் ஆஃப் தி டெஸ்ட்னு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே டெக்னிக்கல் பேப்பர்ஸ் தமிழில் வராது, அது இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். ரிமைனிங் எல்லாமே நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம். ஓகேவா? தமிழில் எழுதிக்கலாம், எக்ஸ்பிளனேஷன்ஸும் தமிழில் இருக்கும், நீங்கள் எழுதிக்கலாம், ரைட்? நீங்கள் பே பண்ண போகிற அமௌண்ட் 800. எப்படி பே பண்ணணும்? டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் நான் கொடுத்துருக்கேன், அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி எனக்கு அனுப்புனீங்கன்னா வித்தின் 2 டேஸில் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் மெயிலுக்கு வந்துடும். உங்களுடைய டெஸ்ட் இமீடியட்டாக ஆக்டிவேட் ஆயிரும். நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆப்டிடியூட், ரீசனிங், ஜென்ரல் ஸ்டடீஸ் கிளாஸஸ் வேணும்னா கைண்ட்லி வெயிட் ஃபார் 2 டேஸ். நான் அடுத்த வீடியோவில் என்டிபிசி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு போட போகிறேன். அதில் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ், எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும், இன்க்ளூடிங் இந்த சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே. உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து வேணும்னா இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமல் அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லை எனக்கு சயின்ஸ் மட்டும் போதும் அல்லது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் போதுன்னா நீங்கள் இதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோட டெலகிராம் சேனலோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, என்னோட பர்சனல் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் வேணும் அல்லது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, மெட்டீரியல்ஸோட டெமோ மெட்டீரியல்ஸ் பார்க்கணும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சேர்ந்து படிக்கலாம், ஈஸியாக கிளியர் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஐ வில் எக்ஸ்பிளைன். இந்த பிபிடி வேணும்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.